Hi, welcome to the Undefined Podcast. This is episode 11 and போன வாரம் போட்ட அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம். ஏன்னா we are shooting on the same day. எங்கேயோ வைப்ரேட் ஆகிற ஃபீல் வருது. நீதானா? வைப்ரேஷன் மோர் ஆஃபன். நோ இஷ்யூஸ். நான் இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை பட்டா இல்ல. ஓகே. The interesting thing that I wanted to share with you is with you all guys. He got scammed. Yes, I got scammed. I mean, scammed-na I'm not sure if I did lose anything yet, but I got scammed. Okay, so போன வாரம் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு இந்த வாரம் உங்களுக்கு போன வாரம். ஓகே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். ரிசீவ்ட் அ கால். ஓகே, அட்டென்ட் பண்ணுறேன். இட் வாஸ் அ மிஷின் சேயிங் யுவர் FedEx பேக்கேஜ் we are not delivering it, we are returning it அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. இது ஏன் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இல்லை இது தப்பான இது அப்படின்னா ப்ரெஸ் 1 அப்படின்னு சொல்லிச்சு. ஓகே, ஐ தாட் நம்மளுக்கும் FedExக்கும் சம்மந்தமே இல்லையே, ஒருவேளை யூடியூப்ல இருந்து ஏதாச்சும் நமக்கு வருதா? ஏன்னா இன்டர்நேஷனலா எதுவும் வரதா இருந்தா FedExல இருந்து தானே வரும். ஸோ ஒருவேளை யூடியூப்ல இருந்து எதுவும் வருதான்னு ஐ வாஸ் a bit suspicious. So I clicked on one and it said like wait, some of our customer care employees will connect with you. And a person like picked up the phone and asked, hi sir, this is FedEx, how can I help you? How can I help you today? நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு பேக்கேஜ் வந்து ரிட்டர்ன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது, எதனால வருதுன்னு தெரியல, என்ன பேக்கேஜ் நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து உங்க நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். 86 நம்பர் சொல்லிட்டேன்னா சொல்லி முடிஞ்சுது. பட் அவர் சொன்னாரு லைக் ஐ வேலிடேட்டட் தட் இட் இஸ் மை நம்பர். ஓகே, என் நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே அதை நான் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு you are trying to send a package from மும்பை டு ஈரான். ஓகே, ஈரான், மும்பைல இருந்து நான் ஈரானுக்கு அனுப்ப ட்ரை பண்றேன். ஓகே, அண்ட் அந்த பேக்கேஜ்ல வந்து இல்லீகல் ஸ்டஃப் இருக்குன்னு சொல்லி கஸ்டம்ஸ் பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஓகே, நான் வந்து சொல்றேன் இந்த மாதிரி, நான் I've never been to Mumbai and that is not my package. நான் எந்த பேக்கேஜும் அனுப்பல. Can you check who did this or like what should I do after this அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, அது இல்லீகல் ஸ்டஃப் மாதிரி இருக்கு, நீங்க வந்து சைபர் வாட் இஸ் தட் சைபர் செல்ல தான் வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீங்க வந்து மும்பை சைபர் செல் தாராவியில இருக்கிற மும்பை தாராவின்னு தான் சொன்னாங்க, நான் சும்மாலாம் தாராவியில இருக்கிற மும்பை சைபர் செல்லுக்கு வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, இன்பர்சன் கம்ப்ளைண்ட் கொடுங்க, தேல் ப்ரொசீட் அப்படின்னா. இல்ல நான் ஐ மீன் ஃபார் சவுத், ஐ கேனாட் கம் டு மும்பை, ஏன் அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொன்னேன். சொன்னோன்னே சார் உங்களுக்கு சூழ்நிலை புரியல, நான் சொல்றது உங்களுக்கு புரியல, இது சீரியஸான மேட்ரு, நீங்க இல்லீகல் ஸ்டஃப் இங்க இருந்து சென்ட் பண்றதா சொல்லி இந்த பேக்கேஜ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, உங்க ஆதார் கார்டு எங்கேயும் லீக் ஆச்சா, ஆன்லைன்ல உங்க டேட்டா எதுவும் லீக் ஆச்சா, நீங்க சீரியஸான விஷயம் ரொம்ப லேசா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்னைய பதட்டப்படுத்துறாங்க. ஏன் ஆதார் கார்டுலாம் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் லீக் ஆகல, அதாவது நான் மும்பைக்கு வரவும் இல்லை, இது வந்து இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, நீங்க சீரியஸ்னஸ் புரியுது, ஆனா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக என்னால அவ்வளவு தூரம் வர முடியாது அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஆன்லைன்ல கொடுக்கலாம், நான் அதான் சொன்னேன், சைபர் செல் ஆன்லைன்ல கொடுக்கலாம். அவன் சொல்றான் ஆன்லைன்ல கொடுக்கலாம், நீங்க வந்து நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன், அந்த லிங்க்ல உங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணுங்க, அது உங்களை ரீடைரக்ட் பண்ணும் அப்படின்னா. ஓகேவா, சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டான். and that is where I made my first mistake. I told him my name. He should have known my name. details யூஸ் பண்ணி போறாங்க. I didn't realize like புரியுது. I told him my name, this is like I'm Gomuth Nagam அப்படின்னு சொல்லிட்டேன். He didn't ask like இதுதான் உங்க பேரான்னு கேட்கல. He asked for my name. He didn't verify that this is my name. He verified my number because obviously he has called me, he knows my number. But he didn't verify my name. He asked for my name and I told him. And சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் I realized I shouldn't have told him. He should probably know this. If he is asking me, he is probably a scammer. அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, எனக்கு தோணுது. நம்பர் கேட்டதுக்கு அப்புறம் சார் இந்த மாதிரி உங்க ஆதார் கார்டெலாம் லீக் ஆயிருக்கு, திஸ் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ, எஸ்எம்எஸ்ல சென்ட் யூ திஸ் லிங்க், நீங்க அந்த லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னா. நீ அதெல்லாம் எஸ்எம்எஸ்லாம் பண்ண வேண்டாம், FedExோட மெயில்ல இருந்து எனக்கு ஒரு மெயில் அனுப்பு,
ஓகே, சேயிங் தட் என் பேக்கேஜ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு, இல்லீகல் இது வச்சிருக்கீங்க, அதனால நீங்க நீங்க இல்லைன்னா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி FedEx இமெயில இருந்து எனக்கு ஒரு இமெயில் அனுப்புனேன். ஏன்னா நான் இந்த இடத்துல சுதாரிச்சிட்டேன். ஓகே, எவனோ ஒருத்தர் நம்மள ஸ்கேம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜஸ்ட் கட் பண்ண வேணாம், வில் see where this goes அப்படிங்கிறதுக்காக ஐ asked him like FedExல இருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, he said okay, tell me your mail ID அப்படின்னு கேட்டான். If they have used my details, you should probably have my mail ID. I'm not going to tell you my mail ID. Send a mail to me. I'll proceed with that. அவன் சொன்னா இல்ல IVR நம்பர் இத நான் மெயில் அனுப்ப முடியாது. IVR நம்பர்னா do you know what IVR is? லைக் அந்த ஒரு இதுனா இஷ்யூனா அதுக்கு ரிலேட்டடா ட்ராக் பண்ற மாதிரி ஒரு இன்வாய்ஸ். ஓகே, அதை நான் அனுப்ப முடியாது அப்படின்னா நீ எனக்கு IVR நம்பர்லாம் அனுப்ப வேண்டாம். FedEx இமெயில்ல இருந்து சென்ட் மீ எ பர்சனல் இமெயில் சேயிங் தட் யுவர் ஷிப்மெண்ட் ஹாஸ் திஸ் பீன் பிளாக்ட் பை த கஸ்டம்ஸ் அப்படிங்கிற மாதிரி மட்டும் அனுப்பு, IVRலாம் அனுப்ப வேண்டாம், போலீஸ் கம்ப்ளைண்ட் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹோல்ட்ல போட்டு போனா அந்த ஹோல்ட் பண்றதுக்கு வர்ற இது வந்து மிஷின் சவுண்ட் வந்துச்சு. ஐ வெயிட்டட் தேர் ஃபார் a minute and then he cut the call. ஓகே, and அதுக்கப்புறம் தான் I'm going and looking at the number. See, I was in work mode, I was working, I just came off a meeting and like I have stuff to do. I have a lot of things that needs to be get done on that day. So like I was stressed, I didn't look at the number, I just picked up the call and answered it. And all this happened. I cut the call and I look at the number and it's like a personal number, 10-digit normal number. It's not a landline number, it's not a இந்த இப்ப ஏர்டெல்ல இருந்து கஸ்டமர் கால்னா நம்பர், டோல் ஃப்ரீ நம்பர் கிடையாது. ஓகே, இட்ஸ் a normal number. I called him back. அந்த நம்பருக்கு I called him back. It said switch off or not in use. இன்கமிங் கால்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, அவுட்கோயிங் கால்ஸ் மட்டும். அந்த நம்பர் அப்படியே I searched it on Truecaller, it came up some name, I noted it down, I don't know what name it is. It was like a random North Indian name. Okay, I just reported it as fraud. FedEx fraud அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பட் இட்ஸ் ஆப்வியஸ்லி ஃப்ராட். நோ, புரியுது. see obvious first of all FedExல நமக்கு ஒரு நிமிஷம் ஒரு இந்தியன் கஸ்டமர் கேரா எனக்கு தெரியல. அதோட முதல்ல இப்படி பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இந்த கோடை வாக்கு யூடியூப்ல இருந்து இந்த பிளாக் வந்துச்சு இல்லையா, அது FedEx மூலமா தான் வந்துச்சு. அது வந்தப்ப கஸ்டம்ஸ் அதுவும் மாட்டுச்சு. ஆமா, ஓகேவா? கஸ்டம்ஸ் நிறைய மாற்றம் போல தெரியுது. அது ஒன்னு a bit suspicious. புரியுது. கஸ்டம்ஸ் அது மாட்டுச்சு. பட் we got a mail from FedEx. Yes. அது ஒவ்வொரு பாயிண்ட் இன் ப்ராசஸ்லயும் அதுக்கு தான் எனக்கு when I came back to my senses, I asked him for the mail. புரியுது. Okay, but like they never call you. Yeah, it took me a while to get back to my senses. ஆனா என்ன எதுக்கு சொல்றேன்னா, நீங்க மிஷின் பேசுறதுங்கிறதுக்காக ஒரிஜினல் கஸ்டமர் கேர்னு நம்பிராதீங்க. ஓகே, எனக்கு it took me a while to realize, but what if I didn't realize? Some of the people who do not have realized, கண்டிப்பா they would have told, அவன் அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன கேட்டிருப்பான், உங்க ஆதார் டீடைல்ஸ் கேட்டிருப்பான், உங்களுக்கு பதிலா நானே ஃபைல் பண்றேன் அப்படின்னு கேட்டிருப்பான். இல்ல அந்த வெப்சைட்டை கொடுத்திருப்பான், அந்த வெப்சைட் ஃபிஷிங் வெப்சைட்டா இருக்கும், நம்ம போய் நம்ம டீடைல்ஸ் எல்லாம் அடிச்சு நம்மளே கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துருப்போம். நம்ம ஆதார் கார்டு லீக் ஆயிருக்காரு, நம்ம தான் லீக் பண்ணிருப்போம். சோ பாத்துக்க வேண்டியதா இருக்கு, கேர்ஃபுல்லா இருங்க. so now what happens is that he knows my name, he knows my number, but I guess Truecallerல என் நம்பர் அடிச்சீங்கன்னா அது ஆல்ரெடி என் நேம் கொடுக்க போகுது, and he knew my number, that is why he called. So I guess I'm fine. But என் நம்ம பேரை சொல்லிட்டேனேங்கிறதே I felt like I lost. எனக்கு usually I should have said like, why you called me, you tell me my name, you are the customer care people, you should probably know. I didn't call you, it's not anonymous, like you're obviously so you should know அப்படிங்கிறதுக்காக இல்ல என் நம்பர் அடிச்சு நீங்களே பார்த்து சொல்லிருக்கலாமே அப்படின்னு. he if he's a scammer, he would have probably looked at Truecaller. I mean, he could have told it. But yeah, so be careful guys. ரிஸ்க் எந்த வகையில எந்த ரூபத்துல வரும்னு தெரியாது. அதாவது உங்களுக்கு இந்த ரூபாய் மாட்டிருக்கு, நீங்க இந்த ரூபாய் வாங்கணும்னா இவ்வளவு கெட்டுங்கன்னு ஸ்கேம் பண்றதெல்லாம் இன்னோவேட்டிவா ஸ்கேம் பண்றானுங்க. யா, so I don't know where my number got leaked, but number எல்லாரும் விக்கிறாங்க. அதுதான் அந்த காலேஜ் ஸ்கூலு என்ன சொல்ல, ஒவ்வொரு வருஷமும் எனக்கு காலேஜ்ல இருந்து இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கேட்கறாங்க, கவர்மெண்ட் கேட்கறாங்க, அதை ஃபில் பண்ணு இதை ஃபில் பண்ணு ரொம்ப இது பண்றாங்க. and that website doesn't even feel that secure. உனக்கு ஒன்றும் தெரியல, ஃபைனல் இயர் லாஸ்ட் செமஸ்டர் வர ஆரம்பி, பிளேஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றோம்னு கால்ஸ் வர ஆரம்பிக்கும். எனக்கு எஸ்எம்எஸ் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம்னு கால்ஸ் வர ஆரம்பிக்கும். எனக்கு ஆக்சுவலி ப்ராஜெக்ட்னு ஒன்றும் வரல, ஆனா இன்டர்ன்ஷிப் தரோம், 35,000 ரூபாய் சேலரி, இல்ல மாசம் உங்களுக்கு இவ்வளவு சேலரி தரோம், நீங்க வந்து 5 மணி நேரம் இல்ல ஐ மீன்
1 hour வந்து வீட்டுல அதெல்லாம் work பண்ணா ஆப்வியஸ் போதும், ஸ்கேம்ஸ். அந்த பட் மாதிரிலாம் வரும். எங்க கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல வந்து படிங்க, நாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணி தரோங்கிற மாதிரியான கால்ஸ் நிறைய வரும். ஸ்கேம்னு இல்லை, பட் தேர் மார்க்கெட்டிங் ஸ்டஃப் அந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ திஸ் வாஸ் த ஸ்கேம் திங் தட் ஐ வாண்டட் டு டாக் அபவுட். கொஞ்சம் லைக் எனக்கு பேசி முடிச்சதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஐ டென்ட் லீக் அ லாட் ஆஃப் மை டீடைல்ஸ், பட் இட் வாஸ் லைக் பேரை சொல்லியிருக்க கூடாது, ஏன் சொல்லிட்டோம், எனக்கு இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபோன் நம்பரை பார்த்துருந்தேன்னா ஐ ஷுட் நோ. ஐ டென்ட் சி லைக் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு தாட் வாஸ் தேர். பரவாயில்ல, ஓகே ஃபைன். அடுத்து இதுதான் இந்த 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 எபிசோட்ல என்கிட்ட இருக்கிற பெரிய ஸ்டோரி இதுதான். வேற எதுவும் பெருசா என்கிட்ட எதுவும் இல்லை. சரி, ஓகே. நீ நிறைய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, இது ஆக்சுவலி ஒரு கோர்வையா வர வேண்டியது. ஸோ நான் அப்படியே கோர்வையா வரேன், ஓகேவா? 2-3 இது சேர்ந்து. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐஃபோன்லேருந்து பிக்சல் மாறிட்டேன். ஓகே, ஒய்? ஓகே, ஐ மீன் ஐ நோ ஒய், பட் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் வந்து ஐஃபோன் 10R தான் வச்சுருந்தேன். அது வந்து கோடைவோக்காக 3.5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வாங்கினோம். நாங்கள் வாங்கினப்பே அது ஒரு 1.5 வருஷம் பழைய ஃபோனு. நாங்கள் வாங்குறப்ப 2.5 வருஷம் பழைய ஃபோன். ஆமா, ஓகே. 30K வாங்கணும். அந்த ஃபோன் லான்ச் ஆகிறப்ப 64,000 நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் வந்து 30K வாங்கினோம். அப்பவே அந்த ஃபோன் வந்து கொஞ்சம் பழசு தானே, இல்லைன்னு சொல்ல. நான் இன்டர்ன் போயிட்டு வந்த காசை வச்சு லேப்டாப் வாங்கினோம் கோடைவோக்காக. இது அதுக்கப்புறம் எங்க காசுல லேப்டாப் கொடுத்தாங்க. பட் 30K எதுக்காகன்னா, எங்கள்கிட்ட ரெக்கார்ட் பண்றதுக்கு அப்போ கோடைவோ had just started to take off. We had reached like 1,000 subscribers at that point, I guess. கொஞ்சம் அப்பதான் டேக் ஆஃப் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் கேமரா ஒன்று இருந்துச்சு, பழைய கேமரா. பட் அது வந்து 10 நிமிஷத்துக்கு மேல ரெக்கார்ட் பண்ணாது. ஆமா, 10 நிமிஷத்துக்கு என்ன வீடியோ எடுக்க? நம்ம செட்டப் பண்ணிட்டு, நான் ஒருத்தர் தான் இருப்போம் ரூம்ல எடுக்கிறப்ப, ஆன் பண்ணிட்டு திரும்பி போய் உட்கார்றதுக்குள்ளே 1 நிமிஷம் போயிடும், லைட் ஆன் பண்ணிட்டு உட்கார்றதுக்கே. ஸோ அது என்ன பண்ண, பேசிட்டு இருப்போம், திடீர்னு கட் ஆயிருக்கும், கட் ஆனதே தெரியாது. நாங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்போம். அப்புறம் போய் பார்த்தா அது பாதியிலேயே கட் ஆயிருக்கும். திரும்ப வந்து மீதி இருக்கிறத மட்டும் திரும்ப ஷூட் பண்ணி அப்புறம் ஒட்டி சேர்த்து போட்டு அந்த மாதிரி. அதனாலதான் நீங்க ஸ்டார்டிங்ல பார்த்த நிறைய வீடியோவோட டியூரேஷன் வந்து குட்டியா இருக்கும். ஸ்டார்டிங்ல இவன் நிறைய அந்த 100 days ஆஃப் கோட்ல நிறைய வீடியோ போட்டிருப்பான். ப்ராப்ளம் சால்விங் வீடியோஸ் எல்லாமே வந்து 6 நிமிஷம் 7 நிமிஷம் இருக்கிற காரணம் என்னன்னா, அப்பெல்லாம் கேமராவில் எடுத்தோம். ஸோ கம்மியான டியூரேஷன்ல தான் அந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிறதுக்குள்ள எடுத்து முடிக்கணுங்கிற ஒரு ரஷ் இருக்கும். ஸோ வி பாட் திஸ் ஐஃபோன் 10R 30K வாங்கினோம். அண்ட் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அதை எல்லா வாரமும் யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணிட்டே தான் இருந்திருக்கும். ஆமாம், 3 வருஷம் உழைச்சிருக்கு நமக்கு அது. ஆமாம், 3 வருஷத்துல we have made like 700 videos for கோடைவோ தமிழ், கோடைவோ இங்கிலீஷ்ல 150 வீடியோஸ். இப்போ பாட்காஸ்ட் லாஜிக் நிறைய இதுக்கு we have used this phone. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இவங்கிட்ட மட்டும் இந்த ஃபோனை கொடுக்காம இருந்தேன்னா எனக்கு இன்னும் அது தங்கமா உழைச்சிருக்கும். ஏன்னா நான் எடுத்துட்டு போய் ஒரு 2 மாசத்துல அதோட பேட்டரி பர்சன்டேஜ் நல்லா குறைச்சி விட்டுட்டேன். இவங்கிட்ட கொடுத்ததுல அத பேட்டரி பர்சன்ட் நான் கொடுக்குறப்ப 93 91 மாதிரி இருந்துச்சு. இவன்கிட்ட போயிட்டு வந்து 83 வாச்சு. திஸ் வாஸ் லைக் 2 years ago. ஓகே, 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால அதுக்கப்புறமும் இந்த ஃபோன் ஓடி இருக்கான். பட் எனக்கு அது வந்து ரொம்ப இதாயிருச்சு. லைக் நான் ரொம்ப பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால எனக்கு வந்து காலைல போட்டேன்னா ஈவினிங் நான் நான் எப்பவுமே டெய்லி ஃபுல் சார்ஜ் பண்ணுவேன். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு நான் திரும்ப ஹாஸ்டல் வர்றப்ப எனக்கு 20% மாதிரி வந்து. ஐஃபோன்ஸ் ஆர் நெவர் நோன் ஃபார் தேர் கிரேட் பேட்டரி லைஃப். ஓகே, ஆனா 10R வந்து அந்த ஜென்ரேஷன்ல அதுதான் நல்ல பேட்டரி லைஃப் இருக்குன்னு ஒரு சொல்லப்பட்ட ஒரு ஃபோன் தான். ஆனாலும் வயசு ஆயிடுச்சு. இதான் கடைசி அப்டேட் முடிஞ்சு, கடைசி அப்டேட்ல முடிச்சு விட்டானுங்க, ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு பழைய சாஃப்ட்வேர். ஆக்சுவலி எனக்கு நான் ரீசன் தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் பேட்டரி, ஓகேவா? செகண்ட் திங் இட் பிகேம் so slow. iOS 18 தான் மேஜர் ரீசன். So slowனா laggy. It was like a $7,000 Samsung phone. $7,000 $7,000 rupees. 7,000 rupees Redmi phone கூட ஓரளவு நல்லா இருக்கு. 7,000 rupees Samsung phone மாதிரி இருந்துச்சு. அதாவது நான் சொல்றேன், அது எப்பன்னா சார்ஜ் கம்மியாக இருக்கப்போ அது ரொம்ப ஃபீல் ஆகும். ஒரு 20% அது பேட்டரி சேவர் போயிடுச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஃபுல் சார்ஜ் எடுக்கப்போ இட் பெர்ஃபார்ம் டீசென்ட்லி வெல். ரொம்ப உனக்கு தெரியாது, ஓகேவா? பேட்டரி ஏதாவது தர முடியும். செகண்ட் திங், எனக்கு மேஜராக இதானது வந்து ரேம் வந்து ரொம்ப அதில் கம்மி. ஆமா, அது வந்து ஃபார் இட்ஸ் டைம் இட் வாஸ் ஃபேர்லி டீசென்ட். பட் இப்போ iOS 18 போனதுக்கு அப்புறம் அது ரொம்ப பிரச்சனையாச்சு. iOS 18ல நான் 6GB ரேம் ஐஃபோன் 15 வச்சிருக்கேன். எனக்கே சில நேரம் கீபோர்டில் நான் வேகமாக டைப் பண்ணுறப்ப அது கொஞ்சம் டிலே இருக்கு. ஓகே, அண்ட் தட்ஸ் லைக் என்னடா இப்போதானடா அவனை 60,000 கொடுத்து வாங்கலண்டாங்க. அது ப்ராபபிலி இட்ஸ் a bug. அவங்க வந்து இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். I am doing an update tonight. Yeah, so we'll see. ஸோ அதான் iOS 18 தான் மேஜர் ரீசன்.
எனக்கு வந்து லட்சே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், நான் இன்னொரு ஆப் எடுத்து திரும்ப வாட்ஸ்அப் பாறேன், திரும்ப அது முதல்ல இருந்து ஓப்பன் பண்ணுது. இது வந்து எனக்கு இது வரைக்கும் நடந்ததே இல்ல. அந்த மாதிரி இருந்துச்சு. OS ரொம்ப RAM இருக்குது. அது அந்த மாதிரி இருக்கு. அதுதான் எனக்கு ஒரு அது கீபோர்ட் டைப் பண்ணப்ப ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. அதுதான் மேஜர் ரீசன். பேட்டரி அண்ட் இந்த ஸ்லோனஸ் தான் மேஜர் ரீசன். அதனால சரி வீடியோ மட்டும் எடுக்க வச்சுக்கலாம், பிக்சல்ல வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி பேட்டரி லைஃப் ரொம்ப மோசமா அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். பட் நவ் இட் ஹஸ் இம்ப்ரூவ்ட் a lot to be honest. How has it probably a software update? Maybe. That is what I guess. ஆனா நீ 4G I mean 5G ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலே மோஸ்ட்லி நான் அப்பயும் 5G ஆஃப் பண்ணி பார்த்துருக்கேன். பட் இந்த அளவுக்கு எனக்கு இருந்தது இல்ல. இப்போ ஏதோ சர்ப்ரைசிங்லி எனக்கு இருக்குது. சரி தெரியல, மேபி they fixed something. ஓகேவா? சூடும் 5G ஆன் பண்ணா ப்ராபபிலி ஆகலாம். 5G ஆன் பண்ணா அவங்க கேஸ் போடலனா அவங்க கேஸ் நீ போட்டுருக்க, உனக்கு you don't feel a lot. So yeah probably. So இது ஓரளவு ஓகே ஃபைன். அதான். ஸோ இப்போ இது வந்து ஸ்க்ரீன் இஸ் கிராக்ட் பை தி வே. ஓகே, தலைவர் தான் கிராக் பண்ணாரு ஸ்க்ரீனை, நான் இல்ல. கவர்மெண்ட் தான் கிராக் பண்ணுச்சு. கவர்மெண்ட் கிராக் பண்ணுச்சு. அவன்கிட்ட இருக்கிறப்ப டேபிள் வச்சிருந்தான், வைப்ரேட். ஐ திங்க் we have told the story already. கிராக் கீழே விழுந்து கிராக் ஆயிடுச்சு. பட் இட்ஸ் யூசபிள். ஐ மீன் இட் வாசன்ட் யூசபிள். இடையில வந்து என் கையிலலாம் இன்னும் அந்த தழும்பு போல கருப்பு கலர்ல இருக்கு. நாட் ஷேர் உள்ள கண்ணாடி இருக்கான்னு தெரியல. கையிலலாம் அந்த கிளாஸ் பீஸ்லாம் உள்ள ஏறி, அப்புறம் நான் போய் ஒரு கடையில் கொடுத்து அவங்க ஏதோ லிக்விடெல்லாம் போட்டு டெம்பர் கிளாஸை ஒட்டி ஏதோ பேட்ச் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அதுதான் ஓடுது இப்போ. பட் யா ஓகே. ஸோ கம்மிங் பேக். ஸோ அதனால நான் வந்து ஐஃபோனில் இருந்தப்ப ஐ ஹேட் ஆப்பிள் ரிமைண்டர்ஸ், ஆப்பிள் கேலண்டர் அண்ட் ஆப்பிள் நோட்ஸ் பெருசாக யூஸ் பண்ணலாம், ஒன் நோட் தான் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பாஸ்வேர்ட்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆப்பிள்லேயே வந்து பாஸ்வேர்ட்ஸ்னு ஒரு ஆப் கொண்டு வந்துருந்தாங்க, அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் மேஜராக வந்து எனக்கு மேக் ஐஃபோன் பிரச்சனையே இல்லாமல் ஓடிட்டு இருந்ததில் இந்த 3 இருந்துச்சு. இங்கே வந்தாலும் அது 3மே முதல்ல டிஸ்டர்ப் ஆச்சு. ஃபர்ஸ்ட் திங், லாகின் பண்ணணும், இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அடிக்கணும். ஓகேவா? பாஸ்வேர்டு அதில் தான் இருக்கு, எனக்கு தெரியாது. பார்த்து அடித்தேன். நான் வந்து கிறுக்குத்தனம் என்ன பண்ணேன், 16 டிஜிட்டுக்கு ஹைஃபன் எல்லாம் வச்சு, ஹைஃபன்லாம் வச்சு, ஆக்சுவலி 16 விட கூட 24 நினைக்கிறேன், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் வச்சு நான் பார்த்து வாசிக்கிறத போய்கிட்டே இருக்கு. எப்பா திருக்குறள் கூட இத்தனை எழுதுங்க பார்த்து அடிச்சேன், பாஸ்வேர்ட் தப்புன்னு சொல்லிட்டு. ஆமா, இட்ஸ் வாஸ் லைக் ஐ வாஸ் annoyed to the core. What the hell is happening? திரும்ப முதல்ல இருந்து அடிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. நான் வேற இமெயில் ஐடி போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இமெயில் ஐடியா யூஸ் பண்ணல, வேற இமெயில் ஐடி போட்டு தான் சைன் இன் பண்ணேன். ஸோ அது முதல்ல பிரச்சனையாச்சு. அதனால சரின்னு சொல்லிட்டு, you know what, Google should do a password manager app. They have Google password manager. It's not an app. Yeah, probably. அது குரோம்ல இருக்கு, ஆண்ட்ராய்ட்ல இருக்குன்னு சொல்றீங்க. பட் எனக்கு பாஸ்வேர்ட்ஸ் ஆப் மாதிரி கண்டிப்பா ஒரு சாவி சிம்பிள் போட்டு ஒரு பாஸ்வேர்ட்ஸ் ஒன்னு கொண்டு வாங்க. ஏன்னா ஐ வாண்ட் டு கோ தேர் physically access. கண்டிப்பா It's really useful. ஆப்பிள் இவ்வளவு நாள் இல்ல, and I never used to save passwords in my Apple device. இப்போ ஆப்பிள் பாஸ்வேர்ட்ஸ் இருக்குனால I have everything there. And I'm struggling a lot with that. அது ஏன்னு அப்புறம் சொல்றேன். பட் ஓகே, அதான். ஸோ அதனால பாஸ்வேர்டுக்கு எனக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பிட்வார்டன் ஒன்று யூஸ் பண்ணோம். ஆமா, ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பிட்வார்டன் நான் முதல்ல எங்க பார்த்தேன்னா, மெட்டா மங்கீஸ்னு ஒரு சேனல். ஆமா பார்க்கலன்னா பாருங்க. லைக் நான் அவரை ஷவுட் அவுட் பண்ற அளவுக்கு நான் பெரிய சேனல் இல்லை, பட் பாருங்க, they try to explain complex stuff in simple ways. So அங்க வந்து பாஸ்வேர்ட் மேனேஜர்ல பிட்வார்டன் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. I was looking at password managers like not pass. நம்ம யூடியூபர்லாம் டிபிக்கலா இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணலாம், எல்லாமே பெய்டா இருக்கும், அதான் ஆடுப்பா வந்துச்சு. நான் பிட்வார்டன் லைக் ஃப்ரீ ஓபன் சோர்ஸ்னா ஓகே இன்ஸ்டால் பண்ணி பாரு. Like I didn't like love the UI, but it was like usable. எனக்கு அதான் பிரச்சனை ஆச்சு. UI தான் இந்த தடவை இன்ஸ்டால் பண்றப்ப கொஞ்சம் you are not going to look at it every time. It should fill autofill. Yeah, கைண்டா. ஓகே ஃபைன், அது ஒன்று இருந்துச்சு, ரைட். ஸோ அதனால நான் வந்து பாஸ்வேர்ட் மேனேஜர் ஃபர்ஸ்ட் பிட்வார்டன் இன்ஸ்டால் பண்ணேன். பட் அகைன் யூஐ பிரச்சனை, அண்ட் பாஸ்வேர்ட்ஸில் இருக்க எல்லாமே அதில் இல்லை. அதில் வந்து 10ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் இட் இம்போர்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அண்ட் ஐ ட்ரைட் சம்திங் எல்ஸ். ப்ரோட்டான் பாஸ் அப்படின்னு ஒன்று உண்டு, ப்ரோட்டான் VPN ஒன்று இருக்கும். அது வந்து எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அவங்க கொடுக்குற கண்ட்ரி தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக்காக உனக்கு சூஸ் பண்ணும் கண்ட்ரி அப்படின்னா நீ அந்த கண்ட்ரி இந்தியா இருந்துச்சுன்னா ரொம்ப பிரோஜனமே இல்லை. கண்ட்ரி இந்தியா கிடையாது, நம்மளுக்கு ரேண்டமாக சூஸ் பண்ணல, இந்தியா வராது. ஸோ அது யூஸ்வலி நான் பார்த்துருக்கிறதுல யூஎஸ், ரொமானியா, ஜப்பான், நிறைய இந்த கண்ட்ரிஸ் தான் வந்திருக்கு. யூஸ்வலாக நிறைய வெளிநாடு பயணங்கள் போவார் போல தெரியுது.
எனக்கு வேற வழி இல்லை. என் காலேஜ்ல காலேஜ்ல யூடியூப் பேன். யூடியூப் வந்து நான் ஆக்சஸ் பண்ண முடியாது என் காலேஜ் வைஃபை. நான் படிக்கிறப்போ இதே பந்தாது தான் பண்ணேன். 4 வருஷம் 6 மணி வரைக்கும் யூடியூப் இருக்கும். ஆமா ஆமா 6 மணிக்கு அப்புறம் எனது யூடியூப்டா, நான் அங்க போய் என்னடா பார்க்க போறேன், நைட்டை மட்டும் பிளாக் பண்றீங்க. அதனால ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க யூடியூப். அதனால நான் அப்லோட் பண்றதுக்கு அப்லோட் தான் பிரச்சனை தெரியுமா? VPN போட்டு நான் அப்லோட் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். சும்மாவே அந்த டைம் எடுக்கும். அதுதான் சொல்றேன். You can send me over Google Drive, I will probably upload it. Not big of deal. Okay fine, leave it. எனக்கு என்னன்னா அப்போ வந்து எனக்கு ப்ரோட்டான் VPNலாம் இருக்குனே தெரியாது. நான் வந்து டர்போ VPN ஒன்று யூஸ் பண்ணேன். அது வந்து லிமிட் இருக்கும்ல, 500 MB இருக்கும். ஆனா அதுதான் வேற வழியே. அதுக்கு அப்புறம் நான் ஒன்னு கண்டுபிடிச்சேன். ஐ திங்க் Cloudflare பண்ணது 1.1.1.1 இருக்கும். ஆனா 1.1.1 அதுதான். அத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். I think I still use it now. I mean, I don't really need it for a lot. Okay, எனக்கு வந்து Proton VPNல பிடிச்சது UI. It looks super good and எல்லா ஆப்புக்குமே இருக்கு. It's open source as well, but அது பெய்ட் வெர்ஷனும் இருக்கும். ஆனா அதே மாதிரி அதே ஆட்கள் பண்ணது தான் இந்த Proton Pass அப்படிங்கிறது. சரின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். இதுல வந்து ப்ரீமியம் வெர்ஷன் வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ற மாதிரி பண்ணியிருந்தானுங்க. பட் எனக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன்ல இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் இட் லுக்ஸ் குட். ஸோ அதனால நான் இப்போ கம்ப்ளீட்டா வந்து லேப்டாப்லயும் சரி ஃபோன்லயும் சரி Proton Pass தான் யூஸ் பண்றேன். I've imported everything from passwords to this and completely switched to that. ஓகேவா? That's first thing. Second thing, I wanted reminders and calendar. எனக்கு என்னன்னா ஆப்பிள் வந்து இப்போ ரீசெண்ட் வெர்ஷன்ல தான் நினைக்கிறேன் ரிமைண்டரும் கேலண்டர் ஈவென்ட்ஸும் கேலண்டர் ஆப்லேயே காட்டும். நீ ஈவென்ட் கிரியேட் பண்ற ரிமைண்டர் கிரியேட் பண்றதும் இதுலயே பண்ணிக்கலாம். இது கூகுள் கேலண்டர்ல முன்னாடியே இருந்துச்சு. ஆரம்பத்துல கேலண்டருக்குள்ள தான் இதே இருக்கும். எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. எனக்கு என்னவோ கூகுள் கேலண்டர் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு பிடிக்காது அந்த UI. அந்த ஒரு மாதிரி 6P நெக்ஸஸ்லாம் இருந்த காலத்துல அதுல வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஃபங்கியா, பாடிஸ் பெருசா, தலை குட்டியா, கை பெருசா, கால் அந்த மாதிரி வச்சிருக்கோம். எனக்கு அந்த இது பெருசா பிடிக்காது. ஆப்பிள் கொஞ்சம் கிளாசிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அது Google is the funky one. Yeah, I mean Google was the funky one. Now இப்போ கொஞ்சம் அவங்களும் சட்டிலா மாறுறாங்க. Fine. Yeah, எனக்கு அதனால அது பிடிக்காது. So I didn't go for that. அதனால நான் வந்து வேற ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். எனக்கு ரிமைண்டர்ஸ் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். I wanted that a lot. ஸோ அதனால நான் வேரியஸ் இது ட்ரை பண்ணேன். என்னெல்லாம் ட்ரை பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்டு any.doன்னு ஒன்று இருக்கும், ட்ரை பண்ணேன். அது ப்ரீமியம் வெர்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு, பெருசாக செட் ஆகலை. அதுக்கப்புறம் கூகுள் டாஸ்க் நீ வச்சிருக்கேன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். கூகுள் டாஸ்க் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அண்ட் பெருசாக பிடிக்கல. லைக் ஓகே கூகுளோடது, பட் எனக்கு அதோட கொஞ்சம் ஏதாவது பெட்டராக இருக்குது. டுடூஸ் ட்ரை பண்ணியா? டுடூஸ் யா ஐ திங்க் பண்ணேன். அதுல NLP சூப்பரா இருக்கும். லைக் ரிமைண்ட் மீ ஆன். ஆனா பிரீமியம் வெர்ஷன்ல தான் இருக்குற மாதிரி. இல்ல NV இது பேர் என்ன, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இருக்கு NLP. பட் ஐ திங்க் வேற ஏதோ மோஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆர் ஃப்ரீ. எந்த பிரச்சனையும் இல்ல டுடூஸ்ல. I used it for a while. I don't know why I left Todoist. I don't really know why. Okay. There is Microsoft To Do. நான் அதை ட்ரை பண்ண போனேன். எனக்கு என்னன்னா அது அக்கௌண்ட் சுவிட்ச் ஆக மாட்டேங்குது. எனக்கு ஆஃபீஸோட இது காட்டுது. எது கிரியேட் பண்ண எனக்கு ஆஃபீஸ் லேப்டாப்ல வந்து எனக்கு வந்து அந்த UI வேணாம்னு தோணுச்சு. அது ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். மைக்ரோசாஃப்டோட ஆண்ட்ராய்டு UI அது ஒரு மாதிரி டிஃபரெண்டா, விண்டோஸ் இங்க கொண்டு வந்த மாதிரியே அந்த டிசைன் லாங்குவேஜே இருக்கும். ஸோ அதனால அது வேணாம்னு தோணுச்சு. ஸோ அதனால அதை விட்டுட்டேன். அதனால ஐ ட்ரை டிக். தேங்க்யூ பேஸ்டி. யா டிக் தான் யூஸ் பண்ணுவான். பட் ஐ டென்ட் கோ ஃபார் த ப்ரீமியம் வெர்ஷன். ப்ரீமியம் வெர்ஷனில் உனக்கு வேற வியூஸ் கிடைக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது நான் இன்னைக்கு என்னெல்லாம் வேலை இருக்குன்னு பார்க்கலாம், நாளைக்கு என்னெல்லாம் வேலை இருக்குன்னு நான் திரும்ப அந்த டேட் அனுப்பி பார்க்கலாம். எனக்கு இந்த ஓவராலாக மந்த் வியூ, வீக் வியூ அந்த மாதிரி வேணால் நான் காசு கேட்டணும் அப்படின்னு. எனக்கு அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கொலாபரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்சன் கொலாபரேட் பண்ணலாம், அதுக்கு மேலலாம் காசு கேட்டணுங்கிற மாதிரி இருப்பான். அகெயின் நீ மட்டும் தான் எனக்கு ஒரு கொலாபரேட் பண்ண போகிற, எனக்கு அதுவும் பிரச்சனையாக இருக்காது. இந்த மாதிரி so he forced me to install TickTick. Yeah, I already have one Apple Reminders and Google Task. Apple Reminders என்னால் பண்ண முடியல, அதுதான் பிரச்சனை. என்ன தெரியுமா பிரச்சனை? நான் ஐஃபோனும் விண்டோஸ் லேப்டாப்பும் வச்சிருக்கேன், நீ மேக்கும் ஆண்ட்ராய்டும் வச்சிருக்க. அவ்வளவுதான். எனக்கு என்ன பிரச்சனைனா இதுல பாஸ்வேர்ட் ஆப் இருக்கு, எனக்கு விண்டோஸ்ல பாஸ்வேர்ட் ஆப் கொண்டு வர முடியாது. இருக்கு. அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிருக்கேன், iCloud இன்ஸ்டால் பண்ணி அதுல போயிட்டு ஆட்டோ ஃபில் பண்ண வச்சு. அது ஆக்சுவலி ரொம்ப லோட் ஆகும் தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் லோட் ஆகுறதுக்கு இட் டேக்ஸ். I am annoyed. இப்போ அதான் நீ ப்ரோட்டான் பாஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா I will probably switch to that. அது UI நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா நீ வந்து இந்த
கோடைவோக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் கோடைவோட பாஸ்வேர்ட்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. எல்லாமே ஒரே இதில் இருக்கும். பாஸ்வேர்ட் ஆப் மாதிரி. பாஸ்வேர்ட் ஆப்லாம் நான் நீ ஷேர் பண்ணுறதுக்கு தனி இது கிரியேட் பண்ணலாம். பட் யூ வாண்ட் கிரியேட் ஃபோல்டர்ஸ், அது வேணா நீ பே பண்ணணும்னு இருந்துச்சு. பிட்வார்டன்ல ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். ஆமாம் பண்ணலாம். ஆனால் எனக்கு அந்த யூஐ பிடிக்கல. இல்ல ப்ரோட்டான் பாஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஐ ப்ராபபிலி ஸ்விட்ச் டு ப்ரோட்டான் பாஸ். ஏன்னா எல்லாத்துலயுமே இருக்கு, அவைலபிளா இருக்கு. அதான் ஏன்னா என் போன்ல மட்டும் தானே இது இருக்கு. நான் இப்போ வந்து இது பாதி நேரம் லோட் ஆகாது. ஓகே ரொம்ப டைம் ஆகும். நான் பாஸ்வேர்ட் ஆப் ஓபன் பண்ணி பாஸ்வேர்ட் ஓபன் பண்ணி பார்த்து டைப் அடிச்சு என்டர் which is like annoying. அதுதான். அதனால this is good. இது ஆட்டோஃபில்ல இருந்து எல்லாமே இருக்கு. சஃபாரி எக்ஸ்டென்ஷன்ல இருந்து எல்லா browsersக்கும் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. How good is it in Windows? Probably as good as it is in phone and Mac. Okay, probably I'll just stick to the Chrome extension install பண்ணி பார்க்கறேன். அதான் பாரு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு I'll ட்ரை பண்ணி பாரு, நல்லா இருக்கு. ஸோ அதனால டிக் தான் யூஸ் பண்ணுறேன். டிக்ல ஐ கிரியேட்டட் டாஸ்க். அதில் என்னன்னா டெம்ப்ளேட்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். யூ கேன் கிரியேட் அ டாஸ்க் மாதிரி ஒரு டெம்ப்ளேட். நான் இப்போ வந்து பாட்காஸ்ட்க்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பாட்காஸ்ட் டெம்ப்ளேட்ல என்ன இருக்குன்னா ஷூட் பண்ணணும், எடிட் பண்ணணும். நைஸ். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் வந்து ஒவ்வொரு டாஸ்க் சப் டாஸ்க் மாதிரி தம்ப்நெயில் ஆடியோ அப்லோட் பண்ணணும். அதாவது சப் டாஸ்க் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ஒரு பாட்காஸ்ட் எபிசோட்னு ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணேன்னா பாட்காஸ்ட் எபிசோட் 11 அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணா அதுக்குள்ள அந்த டெம்ப்ளேட் வந்து அப்படியே இதாயிரும். நான் இது பண்ணிப்பேங்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி நான் பைத்தான் எபிசோட் இங்கிலீஷ்க்கு ஷூட் பண்ணலையே, அதுக்கு ஒரு இது பண்ணி வச்சிருக்கேன். அதில் டைம் ஸ்டாம்ப் பண்ணணும், அந்த மாதிரி அதுக்குன்னு ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஐம் கோனா ரிப்பீட் த சேம் திங். ஸோ அந்த மாதிரி இப்படி பண்ணி வச்சிருந்தேன். இது ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. ஸோ அது இருக்கு. மற்றபடி ஆல் தோ சேம் திங் லிஸ்ட் வச்சிருக்கேன். ஒவ்வொரு இதுக்கும் ஒன்று காலேஜுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று மாதிரி வச்சிருக்கேன். மற்றபடி எல்லாம் சிம்பிள். ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறேன். மேக்குக்கும் அது இருக்குங்கிறனால சரின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் வித் தட். ஓகேவா, தட்ஸ் தட். ஆனால் ஐ குடன்ட் ஃபைண்ட் சம்திங் லைக் ஆப்பிள் வேர் ரிமைண்டர்ஸ் கேலண்டர் எல்லாமே ஒரே இதில் இருக்குங்க மாதிரி. நான் கேலண்டர் இப்போ யூஸ் பண்ணல. கேலண்டரோட இன்டெகிரேட் ஆகாதா? கேலண்டரோட இன்டெகிரேட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஆனா கேலண்டர் இன்சைட் அந்த மாதிரி தான். அது எல்லாமே என்ன கூகுள் டாஸ்க் கேலண்டர் ஈவென்ட் மாதிரி இல்ல. கூகுள் கேலண்டர்ல உனக்கு இது எதுவும் ஆட் ஆகலையா இங்க கிரியேட் பண்றது? டிக்ல பண்றதா இல்லையே. ஓகே, இந்த இது உண்டு தெரியுமா, ஃபேண்டாஸ்டிக்கல். ஆமா, அது வந்து இதுலயே ஆட் பண்ணி விடும். கூகுள் கேலண்டர்ல ஆட் பண்ணி விட்டுரும். இங்க கிரியேட் பண்ணினா அதுல ஆட் ஆகும். நைஸ். ஃபேண்டாஸ்டிக்கல் ஆனா ஆண்ட்ராய்டுக்கு இல்ல. ஆமா, இட்ஸ் iOS only thing. டுடூஸ்ல நான் NLP நல்லா தான் இருக்கும். டெய்லி காலையில மெயில் அனுப்புவோம், இதெல்லாம் இன்னைக்கு நீங்க பண்ணணும் அப்படின்னு. சரி, ஓகே, கமிங் பேக். ஸோ பிக்சர் வந்தனால I tried few things. Okay, first thing I updated all the apps and then something new came up. It's called Gemini. Yes. Okay, so Geminiல ரெண்டு மேஜர் அப்டேட் இருக்கு. First thing, they've changed the UI. அந்த ஹோம் ஸ்கிரீன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சஜஷனுக்கு ஒரு 3 டப்பா போட்டிருக்கும். உங்க பேரு குட் மார்னிங் அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கிளட்டர்டா நடுவுல ஒரு டயலாக் பாக்ஸ். இப்போ இட்ஸ் ரியலி சிம்பிள். இட் லுக்ஸ் லைக் திஸ். ஹலோ அண்ட் தென் யுவர் நேம் கிரேடியன்ட்ல இருக்கும். கீழே வந்து சர்ச் பாக்ஸ், மைக்கு, கேமரா மேல அந்த மாதிரி இருக்கும். அண்ட் a new button. It's for Gemini Live. ஓகேவா? ஸோ Gemini Live வந்துச்சு. நான் வந்து திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இட் வாஸ் சர்ப்ரைசிங் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அது வந்து நான் ப்ளஸ் வேரியன்ட் அந்த ப்ரீமியம் வெர்ஷன் இருக்குல்ல, கூகுள் ஒன் ப்ரீமியம், அதில் மட்டும் தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இதில் வந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் போய் பேச ஆரம்பித்தேன். ஐ ஹேட் அன் ஆப் ஐடியா. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் இட். ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஐ வெண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். அதை பற்றி ஃப்ளட்டர், ரியாக்ட் நேட்டிவ், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேசினேன். பேசி முடிச்சுட்டு விட்டேன். ஆப்வியஸ்லி டிரான்ஸ்கிரிப்ட் எல்லாமே அதில் இருக்குது. அப்பா பக்கத்தில் இருந்தாங்க. அப்பா முன்னாடி தான் எல்லாமே பேசினேன். ஆப்வியஸ்லி இங்கிலீஷில் தான் பேசினேன். இதெல்லாம் பேசினது லைக் ஏய் கூடியாடா பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைசிங்காக கேட்டா, ஆமாம் அதில் தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லைக் அதுக்கிட்ட பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐ ஹேட் டிஸ்கஷன் வித் தம். அண்ட் தென் அதை முடிச்சுட்டு அதில் என்னென்னா கேன் ஐ சேஞ்ச் யுவர் வாய்ஸ்னு கேட்டேன். அதில் ஒரு மேல் கொஞ்சம் ரஃப்பான ஒரு வாய்ஸ் தான் இருந்துச்சு. வாய்ஸ் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அந்த ஃபீச்சர் ஒன்றும் வரல. நான் வேணா கூகுள் கிட்ட இதை ஃபீட்பேக்காக சொல்லவான்னு கேட்டால் ஓகே சொல்லு அப்படிங்க சொல்கிறேன். அண்ட் ஹி ஆஸ்க்ட் மீ வாட் கேன் வாய்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங். இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். டெக்னிக்கலி அது சொல்லுமான்னு தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் அன் எல்எம். ஸோ என்கிட்ட பேச்சுக்கு அப்படி சொல்கிறேன்னு சொல்லுதா இருக்கும். அது ஆக்சுவலாக சொல்ல முடியாதுன்னு தான் தோணுது. சும்மா அது பேச்சுக்கு அப்படி சொல்லிக்குது. பட் மனசு ஆறுதல், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன். ஆனால் ஒரு வாரம் கழிச்சு இப்போ நான் பார்த்தேன் வாய்ஸஸ் வந்துருச்சு. நீ சொன்னதுனால வரல, நான் சொன்னதான் இல்லை. அது அவனுக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்கானுங்க, வந்திருக்கு, அவ்வளோதான். தெர் ஆர் செவரல் ஆப்ஷன்ஸ். ஐ சோஸ் ஒன் தட் ஐ லைக், அவ்வளோதான். ஓகே. அண்ட் இதை ட்ரை பண்ணிட்டு ChatGPT ஆப்பில் போனேன். அவங்களுக்கும் வாய்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தேன்.
அவங்க ஆல்ரெடி முன்னாடியே இருந்துச்சு தெரியுமா போனேன்னா. ஆனா அந்த வாய்ஸ் இல்லை. இப்போ வந்து அந்த டெமோல 4 டெமோல காமிச்சாங்க தெரியுமா, காலேஜ் வாட்சன் அந்த வாய்ஸ் இல்ல. பட் அந்த டெமோல காமிச்ச மாதிரி உள்ளது வந்து வந்திருக்கு. வீடியோல வெறும் டெக்ஸ்ட் தான், அந்த மாதிரி உள்ளது வந்து வந்திருக்கு. அதுல வந்து you can have different voices. பட் யூ நோ வாட், ChatGPT-ல இருக்கிற அந்த வாய்ஸ் இதை லோட் பண்றதுக்கு டைம் ரொம்ப ஆகும். ஆமா டைம் ஆகுது. Gemini கொஞ்சம் ஃபாஸ்ட் it ஆகுது. was நான் அந்த இன்டரப்ட் ஃபீச்சர் இருக்கும் தெரியுமா, அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். லைக் நான் அது பேசியிருக்கேன், திடீர்னு நான் பேசினா அது இன்டரப்ட் ஆகுது. ChatGPT வந்து எனக்கு இன்டரப்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் லைக் நான் பேச ஆரம்பிச்சு நான் அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அது நிப்பாட்டுது. It was a bit slow. அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ஒன்லி திங் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ரெண்டுமே நல்லா இருக்கு. ChatGPT வந்து வாய்ஸஸ் அப்போ நிறைய இருந்துச்சு, இங்கே இல்லை. பட் இப்போ இங்கே அதையும் வந்துருச்சு. நான் வந்து அப்பாவுக்கு வந்து லெட்ஸே எங்கள் அப்பாவுக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுமா அந்த மாதிரி கேட்டுட்டு அப்பா கிட்ட கொடுத்தேன். அப்பா வந்து லைக் நான் என்ன சொல்லிட்டேன்னா, தமிழ்நாட்டில் இருக்காங்க, மதர் டங் வந்து தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து வேர்ட்ஸ்லாம் தெரியும், ஆனால் கோர்வையாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி கேட்டேன். அது ட்ரை பண்ணிச்சு. ஜெமினை வந்து ஆனால் எல்லாமே இங்கிலீஷ்லேயே தான் பேசிச்சு. ஓகேவா, நான் தமிழ்னு சொன்னது வந்து அது பெருசாக கன்சிடர் பண்ண மாதிரி இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசுகிறேன். ஐ மீன் அதுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஆமாம், பட் அதுக்கு தமிழில் பேச தெரியாதா இருக்கு. என்ன பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா, என்னோட வாய்ஸ் டு டெக்ஸ்ட் மாடல் இருக்கு இல்லையா, நான் பேசுகிறத டெக்ஸ்ட்டாக மாற்றி அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை LLM ரன் பண்ணும், திரும்ப ரிட்டர்ன் வரும். இந்த வாய்ஸ் டு டெக்ஸ்ட்ல தமிழ் வந்து அதால பண்ண முடியல. அதுதான் எனக்கு ரெண்டுலயுமே பெருசா. நான் தமிழ் பேசினா அதுக்கு புரியாது. நான் தமிழ் பேசினா அதால தமிழ் டெக்ஸ்டா அதை வந்து டைப் பண்ண முடியல. அதை டைப் பண்ணாதான் அங்க அனுப்பி திரும்ப ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். என்ன பண்ணுது அது தென்னைட்டாவிலே நின்றுது தமிழ்ல நான் பேசினா. ஓகேவா, ஜெமினி இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நம்ம வந்து தங்கிலீஷ்ல நான் டைப் பண்ணி பார்த்திருக்கேன். தட் வுட் ஹவ் வர்க்ட். நான் ஆதி காலத்துலலாம் அதுக்கு ஒரு இன்ஸ்டா போஸ்ட்லாம் போட்டுருந்திருப்போம். இது லா 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 இது எந்த அனிருத் பாட்டு அப்படின்னு கேட்டா சொல்லுச்சு தெரியுமா. லைக் தோஸ் ஆக்சுவலி பாரட் வந்த டைம் அது. ஜெமினி இல்ல, பாரட். ஜிபிடி வர்சஸ் பாரட் மாதிரி. தட் வாஸ் ஸ்கிராப். ஐ மீன் யா ஓகே, அதான். ஸோ அந்த மாதிரி எனக்கு மேஜரா பிரச்சனையா தோணுது வந்து அதுதான். லைக் தமிழ்ல இருந்து அந்த டிரான்ஸ்கிரிப்ட் பண்றது அது பிரச்சனையாச்சு. ஆனா ஜிபிடி வந்து அதோட ஒரு அமெரிக்கன் ஆக்சென்ட்ல தமிழ்ல வந்து சொல்றப்ப ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது வணக்கம் எப்படி இருக்கீங்கள் அந்த மாதிரி ஏதோ லைக் இதுதான் இதுக்கு அர்த்தம் அந்த மாதிரி சொல்லி இம்ப்ரெஷன் ஆஃப் ஜெமினி. ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுச்சு. ஓகே ஏதோ ட்ரை பண்றியே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு வந்து இமேஜின் அ ஃபியூச்சர் விச் கைண்டா ஒரு மாதிரி எனக்கு பயம்புறுத்துற ஒரு ஃபியூச்சர் தான். பட் ஸ்டில் இமேஜின் திஸ் ஃபியூச்சர் where let's say you want to learn something, you just tap this button and start talking to it and just teaches you the concept. இத அப்புறம் இந்த கோபைலட் விஷனையும் சேர்த்துக்கோ. இந்த ரெண்டு கான்செப்டையும் கோபைலட் விஷன் வந்து இதே தான் இதுல தானே. let's say I want to solve to some problem in lead code. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன் and then I'm just starting with it in coding. It's a really good future that I want. I do like it. I do like it. Not really to solve lead code problems, but let us say developing a website. எல்லாமே ஓகேவா. I like that future where I have a companion who is always with me, who knows everything about me, and also can do stuff there. Exactly. Like if I say I need this CSS property, like I need to அதால அங்க ஆட் பண்ண முடியும். அந்த text box wherever my cursor is, it can actually add the text there. அந்த மாதிரி it's a good future. But எனக்கு இங்க பயம் வருது அப்படின்னா, then what happens to creators like us who teach coding? It's a really good question, but in order for you to use that thing, I mean, if you tell develop a to-do app for me, இல்ல அது பண்ணாத obviously. But here வந்து உனக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கிறப்ப it's you are asking it for help. Like if this is Jarvis, you need to become Iron Man first. You need to become Robert Downey Jr. or Tony Stark. You know, you need physics. You need to know technology. You need to know coding in order for you to use Jarvis to create cool stuff. You cannot be you cannot be happy and use Jarvis to create stuff. Yeah, எனக்கு அது புரியுது. இப்போ நான் என்ன கேக்குறேன், Tony Stark creates stuff. I mean, he created the arc reactor. Jarvis helped him out to figure out the new element to do it. Yeah. But you need to be Tony Stark. You need to
learn stuff from Code.io or Okay, similar channels to get that knowledge. My point being, let's say I want to learn Python. I have this GPT vision or Copilot vision or something, and I open VS Code. And then I ask it, I want to learn Python. It knows every freaking thing about Python. அப்படிதானே? மற்ற லாங்குவேஜ் கூட கஷ்டம்னு வச்சுக்கோ, பைத்தான் கண்டிப்பாக அதுக்கு தெரியும். ஸோ வாட் இஃப் இன்ஸ்டெட் ஆஃப் a person going to Code.io and watching a Python tutorial for 10 hours and learning Python, they open VS Code and start chatting with it, and it gives them code. It explains each of those lines. And then அவங்களுக்கு ஒரு எக்ஸைஸ் ப்ராப்ளம் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குது, அதை அவங்க டைப் பண்ணி பார்க்குறாங்க, அதை ரன் பண்ணி பார்த்து அதை வெரிஃபை பண்ணுதா, சம்திங் லைக் திஸ். A personalized tutor. Yeah, this definitely is real and it's coming for us. We don't have anything to do about it. Exactly. ஆனா இது என்ன பிரச்சனைனா, let's say இதுதான் future, we like this future, and இதை வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். I mean, I like this future when it helps me to develop stuff, not இது உனக்கு ஃபிசிக்ஸில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன், மைக் அடிச்சிட்டேன், ப்ராப்ளம் ஏதாவது சத்தம் கேட்டேன், சாரி. இல்லை, இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ எத்தனை வெப்சைட்ஸை பார்த்து படிக்கிற, எத்தனை வீடியோ பார்த்து படிக்கிற, விச் லைக் டு யூ திங்க் இஸ் ஹையர் ஃபார் யூ? Where did you learn HTML from? HTML ஸ்கூலில் நினைக்கிறேன். ஓகே. Where did you learn Python from? அதுவும் ஸ்கூலில். Tell something that you learned online. Spring Boot for office. Where did you learn Spring Boot? YouTube, Udemy. Yeah. There are obviously documentation for it. சில விஷயங்கள் அதுதான் போகிற மாதிரி இருந்துச்சு, பட் மோஸ்ட் ஆஃப் இட் the concepts வந்து நான் இதில் தான் படித்தேன். Precisely. So instead of referring to the documentation, you can use ChatGPT or Gemini Live or some other stuff like that. It can help you with that. But starting with like right from ground up, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, லைக் எனக்கு டே 1ல ஹலோ வேர்ல்டே எனக்கு அது சொல்லி கொடுக்குதுன்னா அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. அதாவது நான் அதை டெக்னிக்கலாக பேசி இன்ஸ்டெட் ஆஃப் இஃப் இட்ஸ் அ ஃப்ரெண்ட் பிஹைண்ட் மீ, எனக்கு பின்னாடி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வரும்லடா, எனக்கு இந்த இடத்துல பேடிங் ஆட் பண்ணணும், ஆனால் அந்த பேடிங் வந்து எனக்கு ஈவனாக இருக்கக்கூடாது, இந்த இடத்துல மாறி இருக்கணும், அப்போ என்ன பண்ணலாம், எனக்கு ஆனால் பேடிங் லெஃப்ட் ரைட்டுன்னு தனித்தனியாக போடாமல் ஒரே இதில் கொடுக்கணும், அப்போ எந்த ஆர்டரில் கொடுக்கணும்? ஸோ இட் வில் டெல் மீ டாப்பில் கூட, ரைட்டில் கூட, பாட்டமில் கூட, லெஃப்ட்டில் கொடுக்கு, ஸ்டாப்பில் ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸில் போனேன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்கிறதுக்கு பதிலாக இது சொல்றேன்னா இட் வில் பி ஈஸி. ஏன்னா ஐ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் இட் குவிக்லி அண்ட் டெல் இட். ஏன்னா டாக்குமெண்டேஷனில் போய் நான் இதை தேடி பார்க்கறது கஷ்டம். அண்ட் யூடியூப்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு பர்టిక్యులர் வீடியோ ஒரு செக்மெண்டா எடுத்து பார்க்கறதும் இஸ் ஆல்சோ கஷ்டம். ஆனா ChatGPT can help me out with that very easily. அண்ட் நான் டைப் பண்ணி கேட்கறதுக்கு பதிலா அது இந்த இடத்துல லைவா இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து மேலே இவ்வளோ வேணும், ரைட்ல இவ்வளோ வேணும், கீழே இவ்வளோ வேணும், லெஃப்ட்ல இவ்வளோ வேணும், பட் இது எனக்கு எந்த ஆர்டர்ல எப்படி போடணும்னு தெரியல, எனக்கு சொல்லிட்டு இதை நீ என்டர் பண்ணு அப்படின்னா நீ டாப்ல ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸ்ல போகணும். ஸோ உங்களுக்கு இப்படி வேணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இதை போடணும், ரெண்டாவது போடணும், மூணாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிச்சுன்னா தட் வில் பி லைக் ஆசம், கிரேட். இட்ஸ் அ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆப்வியஸ்லி. பட் இது ஓகே, எனக்கு பேடிங்னா என்னங்கிறதே அது சொல்லி கொடுக்குதா, அதுட்டு போய் நான் கேட்பேனா? ப்ராபப்ளி நாட். If I have some basic knowledge or if I know the right questions to ask it, it's great. But if it determines what are the stuff that it needs to teach me, I still haven't, and the experience எனக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல, because I haven't used it for it. I mean, it can prepare a course plan for you, but I mean it's like a reference of all the other things that already exist la. So ஒன்னு இது, இன்னொன்னு we should probably move out of videos and move into live classes. Move out of, like I'm not telling stop it, but we should start doing live sessions. In the sense ஒரு குட்டி ஸ்மால் குரூப் எடுத்துட்டு அவங்களுக்கு மட்டும் ஒரு பர்டிகுலர் கான்செப்டை, ஐ மீன் திஸ் இஸ் லைக் ஹார்ட் கோர் கோடேவோ ஸ்டஃப். நாங்கள் 2 பேரும் சும்மா பேசுகிற மாதிரியான விஷயங்கள் பேசுகிறோம். நான் லைக் டோட்டலி பாட்காஸ்ட், ஆனால் நீங்கள் பாட்காஸ்ட் நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா கோடேவோ லாஜிக்கேவோ ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போதைக்கு கோடேவோ இங்கிலீஷையும் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷில் நாங்கள் எப்படி பேசுவோம் அப்படின்னு நீங்கள் பார்க்க நினச்சாலும், அதில் அந்த கோர்ஸஸ் திரும்ப ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாலும், பைத்தான் இங்கிலீஷில் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ வேணும்னா நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ லைவா கிளாஸ் லைக் ஒரு 100 people மாதிரி ஒரு செஷன் வச்சு டீல் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர்னு தோணுது. லைக் மானிட்டரி வேல்யூக்காகன்னு சொல்லலை, பட் ஆல்சோ யூடியூப் வீடியோவில் அவங்களால கொஸ்டின் கேட்க முடியாது. ஆப்வியஸ்லி தே கேன் போஸ்ட் இன் கமெண்ட்ஸ் அண்ட் ஐ எம் ட்ரைங் டு ரிப்ளை as many comments as possible.
பட் டெக்ஸ்ட்டுங்கிற மீடியம் இஸ் நாட் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஃபார் அஸ் ஆர் தெம். கண்டிப்பா ஒரு லைவ் கிளாஸ்ல ஒரு இதுல இருந்தோம்னா இட் வுட் பி பெட்டர்ல. ஸோ ரைட் நோ உனக்கும் வேலை இருக்கு, எனக்கும் வேலை இருக்கு. லைவ் கிளாஸஸ் ஆர் நாட் ரியலி பாசிபிள். பட் சம்வேர் டவுன் த லைன் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் வி ஷுட் ஸ்டார்ட் தெம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். ஐ மீன் நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பட் ஓவராலாக என்ன ஒப்பீனியன் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பட் வி ஷுட் டூ சம்திங் அபவுட் திஸ். ஓகே, பார்ப்போம். வாட் நெக்ஸ்ட்? ஆக்சுவலி ஜெமினி லைவ்ல இருந்தால் இங்கே போனோமோ. ஓகே, எதுலேருந்து இங்கே போனோன்னே மறந்துட்டேன். ஓகே, மூவிங் ஆன். ஒரு காமெடியான வியர்டான ஒரு காம்பினேஷன் ஒரு ஸ்டோரி மாதிரி தான். என்னது? நிண்டெண்டோ ஆப்வியஸ்லி நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டோம் பாட்காஸ்ட்லேயே. they have created an alarm clock. ஆப்பா இல்ல it's a physical alarm clock that you can press and snooze and set alarm. I mean, if you said teenage engineering created an alarm clock, it would make sense. But why Nintendo? Why probably ask the company, but probably எனக்கு தோன்ற ரீசன் they just want you to see Nintendo or டெய்லி உனக்கு ரிமைண்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம். they just want you to see. இது எசென்ஷியல் ப்ராடக்ட் இல்லடா. நிண்டெண்டோவோட ஃபேன் பாய்ஸ், நாட் மேரியோ ஃபேன் பாய்ஸ் மாதிரி சொல்றியா? நிண்டெண்டோவோட ஃபேன் பாய்ஸ் ஒரு கலெக்டபிளா இத நினைச்சு வாங்குனாதான் உண்டு. இட்ஸ் லைக் வெரி ஸ்மால் பர்சன்டேஜ். they probably have a very huge margin in those clocks. I don't know how much, but இது ஒரு கலெக்டபிள்ஸ் ஃபேன் பாய் மொமெண்ட் அவங்களா தான் வாங்க முடியும். So this is not like மார்க்கெட்டிங்காக அவங்க பண்ணி பிரோஜனம் இல்லை. I mean, they come in newspapers and articles and for some weird reason in some random podcast like us. ஆனா சொல்றேன், இது நிறைய பேர் வாங்க போறது. நீயும் நானும் அதை கன்சிடர் பண்ண போறதே கிடையாது. அண்ட் மோஸ்ட் பீப்புள் இப்போ ஃபோன்ஸ்ல அலாரம் வைக்கிறது, ஸ்மார்ட் வாட்ச் வைக்கிறாங்கன்னா அது தட்டி எழுப்புது. ஸோ யா பாவம். அதுல வந்து மாரியோ சவுண்ட்ஸ், ஜெல்டால வர சவுண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வருமா? அதான் சொல்றேன்ல, இந்த பெட்ஷீட்ல சூப்பர் மாரியோ படம் போட்டு வைக்கிற அந்த மாதிரியான ஆட்களுக்கு உள்ள இதுதான் இருக்கு. ஆனால் அது பார்க்க கொஞ்சம் ஃபங்கியா காமெடியாக இருந்துச்சு. இட்ஸ் நிண்டெண்டோ ப்ராடக்ட்னு தெரிஞ்சுது. ஓகே, கூகுள் எபிக் லாசூட், அதாவது கூகுளோட எப்பிக்கான லாசூட் இல்லை, கூகுளுக்கும் எபிக் கேம்ஸ்க்கும் நடுவில் இருந்த லாசூட். அதாவது ஐ திங்க் உனக்கு இது தெரிய வரல. ஓகே, ஸோ ரீசென்ட்லி கூகுள் கைனா லாஸ்ட் த லாசூட் அகேன்ஸ்ட் எபிக் அந்த ஆப் ஸ்டோரில் கட்டு தானே. இதுவும் பிளே ஸ்டோர் ரிலேட்டட் தான். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பிளே ஸ்டோரில் வந்து கொஞ்சம் நிறைய இப்போ அடுத்த 3 வருஷத்துக்கு இது வந்து ஒன்லி இன் யூஎஸ், நம்ம யாருக்கும் இதில் எந்த விதமான ஒரு எஃபெக்டும் வராது, எந்த விதமான பாதிப்பும் வராது, ஒன்லி ஃபார் யூஎஸ். ஓகேவா? ஸோ யூஎஸ்ல வந்து மோனோபொலி சேம் ஸ்டஃப் அந்த ரீசன்ஸ் வச்சு தான் எந்த விதமான கேம்ஸ் ஆர் ஆப் ஸ்டோர்ஸ் ஆர் எந்த விதமான ஆப்ஸுமே வந்து பிளே ஸ்டோர் எக்ஸ்க்ளூசிவ் இனிமேல் வரக்கூடாது. பிகாஸ் தேர் அலோவிங் அதர் ஆப் ஸ்டோர்ஸ் as well. அது இதுக்கு முன்னாடியே இருந்துச்சு கேலக்ஸி ஸ்டோர் மாதிரி. பட் இப்போ இனிமேல் நீ பிளே ஸ்டோரில் போயிட்டு வேற ஒரு ஆப் ஸ்டோரை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. வேற ஒரு ஆப்ஸ், ஐ மீன் கேலக்ஸி ஸ்டோரை நீ பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி கைண்டா அந்த மாதிரி மாறிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், நீ வந்து லெட்ஸ் சே ஒரு கேம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கேம் வந்து பிளே ஸ்டோருக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா லான்ச் பண்ண முடியாது. தட் இஸ் மை விஷ், ரைட்? பண்ண முடியாது. ஏன் டிஸ்ட்ரிபியூஷன் எங்க இருக்கணும்னு அவன் ஏன் சொல்றான்? ஏன்னா நீ வந்து உன்கிட்ட காசு இருக்கு, அந்த மொனோபொலி பவரை யூஸ் பண்ணி இந்த கேம்ஸ் ஆர் இந்த ஆப்ஸ் வந்து இங்க மட்டும் தான் இருக்கணும்னு சொல்ற, அது பண்ணக்கூடாது. அங்க மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லல. ஆனா நான் என் கேமை பிளே ஸ்டோர்ல மட்டும் தான் லான்ச் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணலாம்ல. ஆஸ் எ டெவலப்பர் நீ பண்ணலாம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் திங், இந்த மேஜர் ஹெட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, full catalog of Google Play app stores would go to any other third party app store. What? Yeah, because இங்க மட்டும் தான் அது இருக்கணும்னு இருக்க கூடாது, இன்னொரு ஸ்டோர்லயும் அது it's up to them. Why should I developer can opt out, but Google cannot by default enforce it. They have to send. Google cannot enforce it. Developer can opt out if they want. எனக்கு தெரியலடா, இவங்க வந்து இது வந்து நவம்பர் அன்ஃபேரா இருக்கு, அத இந்த வருஷம் நினைச்சு பண்ற நிறைய விஷயம் வந்து நிறைய பாதிப்பு தேவையில்லாத. திஸ் இஸ் லைக் ப்ரொடக்டிவ் ஃபார் நோ ஒன். ஆல்ரெடி நீ கேலக்ஸி ஸ்டோர்னு இருக்கு, எனி அதர் ஆப் ஸ்டோர் இஸ் பாசிபிள் இன் ஆண்ட்ராய்ட். வாட் எல்ஸ் டு யூ? கூகுளோட பேமெண்ட் மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க கூடாது. எந்த பேமெண்ட் மெத்தட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்லி கூகுள் வந்து ஆண்ட்ராய்டும் பிளே ஸ்டோரும் ப்ரொவைட் பண்றதுனால கூகுளுக்கு எதுவும் லாபம் இல்லை.
ஆமா, பிகாஸ் பீப்புள் கேன் மூவ் அவுட் அண்ட் யூஸ் தேர் ஓன் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். இது என்ன அப்படின்னா அடுத்த 3 வருஷத்துக்காக தான் இந்த இது. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது ஒன்றும் சொல்லலை. ஃப்ரம் நவம்பர் 2024 until நவம்பர் 2027 this is the law. அந்த மாதிரி. Why? That is the law. ஸோ அவங்க பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன இன்சென்டிவ் இருக்கு? Probably they can charge stuff from developers for hosting their apps and giving discoverability or something. They are already doing that, aren't they? ஓ நீ பிளே ஸ்டோர்ல டெவலப்பர் அக்கவுண்ட் வச்சு காசு கேட்டதுக்கு பதிலா பிளே ஸ்டோர்ல வந்து அதாவது ஒரு தடவை கெட்டினா போதும். ஆப்பிள்னா வருஷம் கெட்டணும். இப்போ இவனையும் அப்படி மாத்த ஃபோர்ஸ் பண்ண போறீங்க. Yeah, probably. I hate these companies, you know. தேவையில்லாத வேலைடா. அவன் கேம் தானடா, அவனுக்கு என்னடா பிரச்சனை? இப்ப அவனே ஒரு தனி ஸ்டோர் வச்சுட்டு போட்டும். ஆமா, they have already இருக்கு அப்படி இல்லையா? எல்லா ஆப்பையும் அவன் ஸ்டோருக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறான். எதுக்கு? அதுதான் சொல்றேன்ல, அந்த CEO ஒரு சைக்கோ. அதாவது Google obviously is going to appeal for this. அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்றாங்கன்னு இல்லை, they going to appeal the court. Probably இந்த டெட்லைன்ஸ் எல்லாம் தள்ளி போகும் அப்படிங்கிற மாதிரி தான். பட் இதை தவறியுமே இன்னும் நிறைய இருந்துச்சு. I'll probably find the article one sec. See, you can like side load apps. ஆமா, Android is already really open. ஆமா. ஏன் இப்போ வந்து நிறைய இப்போ ஒரு ஸ்கேம் ஆப்ஸாக வச்சிருக்கிற ஒரு ஆப்பை அதுக்கு ஒரு ஆப் ஸ்டோர்னு வச்சு நான் அதை வந்து பிளே ஸ்டோர்லேயே விடலாம்ல? யா, கைண்டா. இது அந்த மொனாபொலி கேஸ் வந்துச்சு இல்லையா? அதில் வந்து கூகுளில் வந்து பிரித்து நிறைய செப்பரேட் கம்பெனிஸாக மாற்றணுங்கிற மாதிரிலாம் ஏதோ சஜஸ்ட் பண்ணி பண்ணுங்க போல. கொஞ்சம் அந்த மாதிரி தான் ஏதோ இந்த மாதிரி லைக் we think these companies are like doing great, but அவங்க the kind of crap that they face is, I mean they are doing some stuff that are sketchy. Okay, நான் இல்லைன்னு சொல்லல, but this is like, I mean, I don't want to. அதான் first thing like I said, Google Play billing வந்து தான் யூஸ் பண்ணணுங்கிறது நெசசிட்டி இல்லை. அதர் வேஸ் டு பே அக்செப்ட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்தும் ஆண்ட்ராய்டு ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது பண்ணணும். அந்த மாதிரி சம்திங் இருக்குது. என்ன அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் வந்து நீ ஆப்பை லான்ச் பண்ணால் உனக்கு ஏதாவது இந்த அட்வான்டேஜ் தரேன், இந்த பர்க்ஸ் தரேன் அப்படிங்கிறது எதுவும் பண்ணக்கூடாதான். ஓகேவா? அதுக்கப்புறம் எந்த விதமான இதுக்கும் வந்து காசு கொடுத்து ஏன் இதில் லான்ச் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் லான்ச் ஆகுதுன்னு பண்ணக்கூடாதான். இதுக்கு முன்னாடி GTA 6 பார்த்தோன்னா கன்சோல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் தான் பிசிக்கு வரும். அந்த மாதிரி இவன் பண்ண முடியாது. பிளே ஸ்டோருக்கு தான் ஃபர்ஸ்ட் வருதுங்கிற மாதிரி இவன் எதுவும் பண்ணக்கூடாதான். ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறானுங்க, கூகுள் இதை கிரியேட் பண்ணாங்கிறதுக்கு கூகுளுக்கு எதுவும் அட்வான்டேஜ் இருக்கக்கூடாதுங்கிறானுங்க. ஆமாம். I mean, I am kind of a Google fanboy. So this is like kind of a bummer for me. Most peopleக்கு இது ஒரு இதாகவே இது என்ன. அதாவது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து கூகுள் வந்து லெட்ஸ் சே வெரைசான் ஆர் AT&T கிட்ட காசு கொடுத்து உங்களோட எல்லா ஃபோன்ஸ்லேயும் வந்து வேற ஒரு ரைவல் ஸ்டோரை வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வரக்கூடாதுன்னு நீ காசு கேட்டக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே கேலக்ஸி ஸ்டோர் ஆர் அமேசான் ஸ்டோர் வாண்ட்ஸ் டு பார்ட்னர் வித் AT&T அண்ட் ஹாவ் அமேசான் ஆப் ஸ்டோர் இன்ஸ்டால்ட் இன் எவ்ரி AT&T ஃபோன். அது பாசிபிள் இல்லையா? அந்த மாதிரி ப்ரீ இன்ஸ்டாலில் வர்றது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது ஆமாம், அது வந்து பண்ணலாம், அவனுக்கு பண்ணிக்கலாம். கூகுள் வந்து AT&T காசு கொடுத்து இந்த மாதிரி நீ வந்து மற்றவங்க கிட்ட வந்து வாங்கக்கூடாது, நீ காசு கொடுத்துக்க கூடாதான். ஸோ அதாவது ரைவல் ஆப் ஸ்டோர்ஸ் மே கம் இன் ப்ரீ இன்ஸ்டால் அஸ் ப்ளோட்வேர் இன்சைட். அதுதான் சொல்றேன்ல, நீ the exact word you said, bloatware. There is going to be hell a lot of bloatware. ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபோன்ஸுமே வந்து ஃபோன் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்குது. ஓகே, ஸோ ஈவன் சாம்சங் ஹஸ் ஸ்டார்டட் டூயிங் இட் ஃபுல் ஆஃப் bloatware. ஒவ்வொரு சாஃப்ட்வேர் அப்டேட் இதை இன்ஸ்டால் பண்ணுவான்னு தேவையில்லாம் நீங்க எப்படி அன்செலக்ட் பண்ணாலுமே கொஞ்சம் இது இன்ஸ்டால் ஆகும். ஆமா, எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்து எங்கெங்க குட்டி குட்டி செக் பாக்ஸை பார்த்து ரிமூவ் பண்ணி அதை அன்செக் பண்ணிட்டு கொடுத்தாலுமே கண்டிப்பாக ப்ளோட்வேரோட தான் வருது. அண்ட் இந்த வழியில தானே அவங்க ஃபோனோட ரேட்டை குறைக்கிறது இங்கே வந்து இது பண்ணிக்கிறாங்கல்ல. ஸோ ஆல்ரெடி ஃபுல் ப்ளோட்வேரில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்ட்ராய்டுங்கிற மேனுஃபேக்சரர்ஸே சைட் லோட் பண்ணி தான் அனுப்பி விட்றாங்க. தெரிலடா, ஐ டோன்ட் ரியலி லைக் த ஃபியூச்சர் இட் கோஸ். இதில் ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம், யூஎஸ்ல மட்டும்தான், இந்தியாவுக்கு வரல. இந்தியா ஆல்ரெடி
அதனால இப்போ நீங்க வாங்க ஒரு ரெட்மி ஃபோன் வாங்குங்க, ஒரு ரியல்மி ஃபோன் வாங்குங்க, ஒரு ஓப்போ விவோ என்ன வேணா வாங்குங்க. சாம்சங் எனக்கு அதுதான் புரியல. சாம்சங் ஏன்டா இப்படி ஆல்ரெடி ஃபோன் ஆல்ரெடி ரேட்டுக்கு தானடா விற்கிறேங்கிற மாதிரி இருக்கு. USB 4.1 ஏதோ எழுதியிருக்கேன். 4 USB 4 USB 4 2.0 USB 4 ஆல்ரெடி வந்துருச்சு. ஓகே, USB 4 2.0ன்னு ஒரு வெர்ஷன் விட்டுருக்காங்க. இது வந்து இட் சப்போர்ட்ஸ் அப் டு 80 gigabits transfer speed. gigabits but still it's way high. Thunderbolt 4 அதாவது USB 4ன்னு சொன்னோம் இல்லையா, Thunderbolt 3 Thunderbolt 3 is USB 4. Thunderbolt 3ன்னு முதல்ல வந்து அதுக்கப்புறம் USB 4 the type C form அது வந்து 40 gigabits வந்து பண்ணும். This is 80 4 2.0 like type C format தான். எப்படி it's a new standard. Okay, and இதுல வந்து பவர் டெலிவரி சப்போர்ட் இருக்கிற ஒரு ஃபார்மேட்டும் இருக்கு. and the power delivery is like whopping 240 watts. ரீசெண்டா வர நிறைய ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபோன்ஸ்ல அது இருக்கு. so make sense. 240 watts of power. and இது கான்செப்ட் it's also transferring data. that புரியுது. okay, 240 watts of power. அதுல ரெண்டு வேரியன்ட் இருக்கு, ஒன்னு 240 watts ஒன்னு 60 watts. but I mean 240 watts. so ஒரே ஒரு ஃபியூச்சர்ல வந்து போன்ல இருந்து கனெக்ட் பண்ணி நீ வந்து அயன் பாக்ஸ் இது பண்ணலாம் அந்த மாதிரி தெரியல. ஸ்டஃப் கிரேசி. பட் 80 gigabits per second னா நீ டிவைட் பண்ணினா 10 GB per second ஸ்பீட்ல உன்னால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒரு செகண்டுக்கு 10 GB. yeah, but you should have storage devices that are capable of that speed. எனக்கு SSD அவ்வளவு பண்ணாது. உனக்கு இது எங்க யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் இதுக்கு வந்து ஸ்டோரேஜ் நீ டிரான்ஸ்ஃபர்ங்கிற இது இல்லாம நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் மட்டும் யோசிக்கிறோம். பட் we are sending signals out. we can render more displays, more 8K displays if the processor or GPU is capable. so அந்த மாதிரி இல்ல இப்ப மல்டிபிள் GPUs வச்சிருக்கேன்னு வெச்சுக்கோயேன், ஒவ்வொரு GPU ஒவ்வொரு டிஸ்ப்ளே பவர் பண்ற மாதிரி இருக்குன்னா அப்ப இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லையா? but you have one cable, connect multiple cable. like this one port. அதுதான் சொல்றேன். மல்டிபிள் GPU சேர்த்து ஒரு டிஸ்ப்ளே இது பண்ண கூட வைக்கலாம். இந்த லைனஸ் எக்லிப்ஸ் எல்லாம் வந்து 16K 24K அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா? so yeah, possible. so புது ஸ்டாண்டர்ட்ங்கிறதுக்காக சொன்னேன். பட் nothing is going to come to us anytime soon, but this is like 2024 and 2025 early it's going to come out. Nice. We'll see. Okay, good. I think that's it for this episode. ஆமா. வேற எதுவும் இல்லை. குட் லக் வித் யுவர் broken screen pixel and you have a bad phone, I have a bad laptop. என்ன பண்றது? together we make one. சரி, அதாவது எப்போ வேணா நான் வந்து இந்த ஐஃபோன் அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இட்ஸ் ரன்னிங் iOS 17 now. ஆமாம், வேணா எடுத்துக்கோ. இட்ஸ் ஜஸ்ட் கோடையோ ஸ்டஃப் மட்டும் தான் இருக்கு அதுல. வேணா எடுத்துக்கோ. I mean you can have both, but you're not a 2-person phone, I guess. so I mean two phone person. like it's quite late. 1:30 மணி ஆயிடுச்சு, மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. ஆமா. yeah, so yeah, see you guys next week with more tech stuff. hopefully exam முடிச்சிட்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அடுத்து அப்படியே செமஸ்டர் எக்ஸாம் வரும். அப்பதான் கஷ்டம் தான். எங்க பொழப்பு இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் வருவேன். ஆனா ஒரு வாரம் வருவேன். ஆனா அதுலயும் இதே மாதிரி 2 வீடியோ திரும்ப எடிட் பண்ணிருவியால? முடியலன்னா லேப்டாப் வச்சு செமஸ்டர் எக்ஸாம் போறப்ப லேப்டாப் வச்சுட்டு போறேன். பாப்போம். சரி, ஓகே. அடுத்த எபிசோட் அடுத்த வாரத்துல பார்க்கலாம். டாடா.